சில நேரங்களில் யோசிப்பேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு, சாலை ஓர வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. சரின்ட்டு நானும் சப்போர்ட் பண்ணலான்னு நிறையா பொருள் வாங்கலான்னு போவேன். அந்த முன்னாடி வந்து நல்லா பெருசாக நல்லா இதாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம போய் கேட்டால் மட்டும் இத்தனோண்டா எங்கிட்ட இருந்தால் கிடையாது இல்லை அவங்களுக்குன்னு, இத்தனோட எடுத்து டக்குன்னு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. வெட்டின பின்னாடி வேணான்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவான். ஆனால் அது வகர் நிறைஞ்ச அளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இளநீ கடை 60 ரூபா 70 ரூபா சொல்லுவாங்க. நானும் வாங்குவேன். முன்னாடி பக்கம் பெரிய பெரிய இளநியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம போய் கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இத்தனோண்டு இளநீ எடுத்து வெட்டிடுவாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு தான் வெட்டுறாங்கன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா டக்குன்னு வெட்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த 60 ரூபா 70 ரூபா கொடுத்துட்டு இத்தனோண்டு இளநியை வாங்கி குடிக்கிறப்ப எப்படி தெரியுங்களா இருக்கும்? அப்படியே வகரெல்லாம் எரியும். அந்த இயற்கையான பொருளை வாங்கி இயற்கையாக குடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இவங்க பண்ணுற கூத்துக்கு உண்மையிலே சொல்கிறேன், என்னன்னு தெரில, எனக்கு மட்டுமா அப்படி என்னன்னு தெரில. அப்படியே நான் எப்போ பாரு இளநீ வாங்குறப்ப இது வாங்குற, எப்போ பாரு அதுதான் இளநீ பழம் வாங்குறப்ப எப்போவுமே அப்படித்தான். சொத்த பழத்தை ஏமாற்றி போட்டு விட்றது, கெட்டுப்போன பழத்தை அப்படி கண்ணை அசந்த காலத்தில் தூக்கி போட்டு விட்டுறது, இப்படிலாம் இருந்தால் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எனக்கு தெரிலங்க. எனக்கு மட்டும் அப்படி நடக்குது என்னன்னு தெரில. எனக்கு அதை திட்டவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம விதியான்னு தெரியல. இதனால் நான் வெளியில் வாங்குறதே இல்லை. காசு போனாலும் பரவாயில்ல, சூப்பர் மார்க்கெட்டில் போய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து மனசார வாங்கிக்கலாண்டா அப்படி வாங்கிடுறது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நடந்ததை சொல்கிறேன், நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலை.